உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகில் முழுமையாக கரையை கடந்தது. புதுச்சேரி, மரக்காணம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று. புயல் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. சாலைகளில் வேரோடு சாய்ந்த மரங்கள், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் புதுச்சேரி. 47 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்ததால் குடியிருப்புகளில் புகுந்த தண்ணீர். புதுச்சேரியில் மீட்பு பணியில் களமிறங்கிய ராணுவம். அனைத்து அரசு, தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் முகாம்களாக மாற்றம். புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை காரில் சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு. புயல் கரையை கடந்த போது பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட். சென்னை உட்பட 22 மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 24 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. சென்னையில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஓடுபாதையில் முழுவதுமாக வடிந்த மழைநீர். நாள் முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரானது. கனமழையால் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கில் ஏரி நிரம்பியது. குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்த பரபரப்பு காட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமான காற்றுடன் அடைமழை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலும் இடி மின்னலுடன் கனமழை. சென்னை வண்ணாரப்பேட்டை மேம்பாலத்தில் மழைக்கு பயந்து வாகனங்களை நிறுத்தி வைத்த உரிமையாளர்கள். கார்கள் மட்டுமின்றி பைக்குகள் மற்றும் ஆட்டோக்களும் நிறுத்தி வைப்பு. சென்னை வேளச்சேரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சக்திவேல் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருப்போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிப்பு. இரவில் கொசு தொல்லையால் குழந்தைகளுடன் பொதுமக்கள் கடும் அவதி.
புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம். வரும் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். கொட்டும் மழையில் குடைகளை பிடித்தபடி அம்மனை தரிசித்த பக்தர்கள். சென்னையில் மழை நின்ற 1 மணி நேரத்திலேயே நீர் வடிந்துவிட்டது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். தமிழக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மழை காலத்தில் யாராவது வடிகால் பணிகளை செய்வார்களா எனவும் கேள்வி. லண்டனில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை திரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நாளை கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் திட்டம். டெல்லியில் பாத யாத்திரை மேற்கொண்ட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மர்ம திரவத்தை ஊற்றிய இளைஞர். திரவம் ஊற்றிய இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கிய ஆம் ஆத்மி தொண்டர்கள். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் ஃபைனலில் இந்திய வீரர் குகேஷ், சீன வீரர் டிங் லிரென் பல பரீட்சை. பரபரப்பான 5ஆம் சுற்றும் டிராவில் முடிந்தது. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக பாகிஸ்தானுக்கு இந்திய அணியை அனுப்ப மறுக்கும் BCCI. இந்தியா விளையாடும் போட்டிகளை துபாயில் நடத்த நிபந்தனைகளுடன் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.